அர்ஜுன் மாமாவை கூப்பிடுறாரு. என்ன மாப்பிள்ளன்னு வர்றாரு. கம்பெனிக்கு சீக்கிரத்திலே வேலையை பார்க்க சொன்னேனே பாத்தீங்களான்னு கேக்குறாரு. செல்வம் இருக்காரு, சொன்னா செய்ய மாட்டாரா? நீங்க எதுக்கு இருக்கீங்க மாமா, நீங்க செய்யுங்க. இனி அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க, அந்த ஒர்க்கர் எப்படி இருக்காங்க? அவர் நல்லா இருக்காரு, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிடுவாங்க. அர்ஜுன், நான் சொன்னதை நீ ஒரு வாட்டி கன்சிடர் பண்ண கூடாதா? அது என்னம்மா? அத்தை, நான் டாக்டர் பிராக்டிஸ் பண்றதுக்காண்டி அர்ஜுன் கிட்ட சொன்னேன் அத்தை சொல்றாரு. நான் அப்பவே வேண்டான்னு சொல்லிட்டேன் ராய். நீ பாப்பா அழுகுறா, போய் பாரு. அதான் சொல்றாளே, டாக்டர் வேலையை பார்க்கட்டுமே தம்பி, அப்படிலாம் விட்டா மொத்த சொத்தம் கைவிட்டு போயிடும் சொல்றாரு. வீட்டிலேயே இருக்க வச்சாதான் என்னையும் குழந்தையும் பத்தி தான் யோசிப்பா, வேற எதை பத்தியும் யோசிக்க மாட்டா. வேலைக்கு போய் அவளுக்குன்னு அடையாளம் வந்துட்டா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவா. பொண்ணுங்க யோசிக்க ஆரம்பிச்சா வெரி டேஞ்சர். தான் நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன் ராகினிய. கம்பெனியோட ஓனர்னு சொல்லியே அவளை நம்ம கைப்பிடிக்குள்ளேயே வச்சுக்கணும். ராகினி போய் கோதைக்கிட்ட சொன்னா அவளும் தூண்டி விட்டுருவா, நீ வேலைக்கு போன உன் கைக்கு வரணும்னா தம்பி தான் சீக்கிரத்துல சொத்தெல்லாம் என் பேருக்கு மாத்துறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல தமிழும் சரஸ்வதியும் சீரியஸா இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்ல போறாருன்னு. திடீர்னு வாந்தி எடுத்து தலை சுத்தல் வேற இருக்குன்னு சொன்னா டாக்டர் சரஸ்வதி. எத்தனை நாள் அம்மா இருக்கு? ரொம்ப நாளாவே இருக்கு. சரஸ்வதி எப்படி இருக்கா? குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. டாக்டர் சொல்றாங்க குழந்தை வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு, விடாதீங்க, ரொம்ப பெரிய இஷ்யூலாம் இல்லை, இனிமேட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடணும், அது 50% ரிசல்ட் தான் கொடுக்கும். அவங்களுக்கு இனிமேட்டு பாதிப்பு ஏற்படக்கூடாது மனதளவு. குழந்தைக்கு எதுவும் நடக்காம போனது கடவுளோட ஆசீர்வாதம். குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் வந்துடாது டாக்டர் சொல்றாங்க. அதை நீங்க பாத்துக்கிறதுல தான் இருக்கு. தமிழ் சின்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். குறைஞ்சபட்சம் மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, அதே உங்களுக்கு ரொம்ப நல்லது. போயிட்டு வரேன் டாக்டர். போயிட்டு வரேன். தமிழும் சரஸ்வதியும் ஹாஸ்பிட்டல் நடந்ததை சொல்றாங்க. வீட்டுல எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. ராகினி சரஸ்வதி கிட்ட எப்படி இருக்கு உடம்புன்னு கேக்குறாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போதைக்கு பயம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ராகினி ரிப்போர்ட்டை பாக்குறாங்க. சரஸ்வதி அண்ணி, நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, இதெல்லாம் இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும் இந்த மாத்திரை சாப்பிட்டா. மென்டலி அண்ணி டிஸ்டர்பா இருக்காங்களேம்மா, என்ன எடுத்துக்கிட்டாலும் பத்தாது, அவங்களா முயற்சி பண்ணி இந்த ஜெயில் வாழ்க்கையிலேருந்து ரிலீஸ் ஆகணும். நேசன் சொல்றாரு, என்னோட பேர குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரஸ்வதி பார்த்துப்பா. ராகினி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராகினி இல்லாம குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அர்ஜுன் ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்றாங்க, ராகினி இல்லாம தான்ப்பா அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாப்பிள்ள, இது ராகினி தூக்குனவுன்னு அழுகையை நிப்பாட்டிருச்சு குழந்தை. ராகினி எங்க போயிருந்த? அர்ஜுன், நான் தமிழண்ணை வீட்டுக்கு போயிருந்தேன். விட்டுட்டு நீ எதுக்கு போற? சரஸ்வதி அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க போனேன் அர்ஜுன். வீட்டில் இருந்தப்ப சரஸ்வதியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதனால குழந்தையோட ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கான், கேர்ஃபுல்லா பாத்துக்க சொல்லியிருக்காங்க. வீட்லயும் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, சரஸ்வதி கஷ்டப்படுறாள்ல, இதை பார்த்து கோதையும் நடேசனும் கஷ்டப்படணும், அது எனக்கு சந்தோஷமா இருக்குடான்னு அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க. அம்மா தான் வார்டன் கிட்ட சொல்லி இப்படி டிஸ்டர்ப் பண்ண சொன்னோன்னு தமிழுக்கு தெரிஞ்சா என்ன மாப்பிள்ள பண்றது? அவங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கோம், அவங்களால நிரூபிக்க முடியாதுல்ல. நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம் நானும் மாமா, நாளை பார்க்கலாம். இன்று கனடாவின் நாணயம் எது? பதில் டாலர். நாளை சந்திப்போம்.